கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை தொடர்ந்து எங்களையும் நீங்கள் வழி நடத்துங்க. உம்முடைய கர்த்தாவே, உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும் ஆண்டவர். பாடல் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை துதிக்கும் போதே கர்த்தா விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர். துதிக்கும் போதே ஒரு கர்த்தாவே ஒரு பிரசன்னம் மகிமையின் மேகம் இறங்கட்டும் ஆண்டவர். ரபா லகந்தர ஷகர ஹத்துரிக்க ரபா ரபா. ஆவியானவரே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இது உம்முடைய நேரம் ஆண்டவர், உம்முடைய நேரம் ஆண்டவர். நீங்கள் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. எங்கள் சிந்தனை, எங்கள் ஆண்டவர் வீணான தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை நீக்கி நீங்கள் மாத்திரம் எங்கள் சரீரத்தில் எங்கள் சிந்தையை ஆட்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கப்பா. உங்கள் வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரை இன்னும் உம்மை கிட்டி சேர்கிற வார்த்தையா, உம்மோடு கூட இன்னும் கர்த்தா மகிமை பொருந்திய வார்த்தையா, ரேமா வார்த்தையா ஆண்டவரே, கர்த்தாவே பொன்னாக விளங்க செய்கிற வார்த்தையா, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்கிறோம். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல் நாங்கள் கேட்க ஆயத்தமாய் வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வந்த பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்கள் கொண்டு வாங்க. உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் தேவ மகிமை, தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த சபையை ஆண்டவரே, சபை மேலே கர்த்தாவே நிழலாடட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தால் திருவிருந்த ஆராதனையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பரிசுத்தமாக நாங்கள் திருவிருந்து எடுக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நன்றி 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 அப்பா. ஓ ஹல்லேலூயா. எங்களை போஷித்தவரே நன்றி ராஜா. எங்களை உடுத்து வித்த தெய்வமே நன்றி 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 அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஓ ரீகா ஷாகா டபா தட நாம ரகதனா. ஓ ரீஷா தட ரகதட ரபதுலனா. நாகா ஷாகல் பரதுலனா. நாம ரக ஷாகல். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னர், பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னர், பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம், உன்னத தேவனை தொழுக வந்தோம். ஒரு மனதோடு கூடி வந்தோம், உன்னத தேவனை தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தேவர்கள் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, நீரை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டை கேட்டால் தேலை கொடுப்பானா. பொல்லாத தகப்பனே நல்லைவு இம்மைக்கும் அருமைக்கும் தகப்பனாரே. பொல்லாத தகப்பனே நல்லைவை இம்மைக்கும் அருமைக்கும் தகப்பன் தானே. ஓயாத
பிள்ளையை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவார். தாயை போல தேற்றிடுவார். தகப்பனை போல் சுமந்திடுவார். தாயை போல தேற்றிடுவார். தகப்பனை போல் சுமந்திடுவார். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த தேவனை தொழுகிறோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்கள் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையின், பரலோக தந்தையின் பரிசுத்த தெய்வம் நீரே. தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரலோக தந்தையின் பரிசுத்த தெய்வம் நீரே. பலகோடி தேவர்கள் உயர்ந்தவர் உன்னத தெய்வம் நீரே. புல்லுள்ள இடங்களில் மீட்டிடுவாரே, அமர்ந்த தட்டிரண்டை நடத்திடுவாரே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றவரே, தாட்சி என்பது வாழ்வில்லை. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றவரே, தாட்சி என்பது வாழ்வில்லை. நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடரச் செய்வார் என்றுமே. நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடரச் செய்வார் என்றுமே. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்கள் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, தெய்வம் நீரே. பல கோடி தேவர்கள் உயர்ந்தவர் தெய்வம் நீ. பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த தேவன் தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பலகோடி உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம். அப்பத்தை கேட்ட கல்லை கொடுப்பனா, அப்பத்தை கேட்ட கல்லை கொடுப்பானா, நீரை கேட்டா நம்மை கொடுப்பானா, கல்லை கேட்டா கல்லை கொடுப்பானா. பொல்லாத தகப்பனே, உம்மை அறிந்தோம். பொல்லாத தகப்பனே, மறுமை போரும் மரண தகப்பன் நீதானே. இம்மை போரும் மறுமை
காக்கும் பட்சியை போல தேவன் தினமும் காத்திடுவாரே. தகப்பன் பிள்ளை சுமப்பது போல தேவன் தினமும் சுமத்திடுவாரே. தாயை போல தேர்ந்திடுவார், தகப்பனை போல் சுமத்திடுவார். தாயை போல தேர்ந்திடுவார், தகப்பனை போல் சுமத்திடுவார். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனவும் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனவும் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தேவர்கள் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, புல்லுள்ள இனங்கள் மேய்த்திடுவாரே, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாரே. தக்கதில் இருக்கின்ற போது சாட்சி என்பது வாழ்வில் இல்லை. நம்மை திருமையும் வாழ்நாள் சாட்சி என்பது வாழ்வில் இல்லை. நம்மை திருமையும் வாழ்நாள் ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனவும் இறைமையின் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனவும் இறைமையின் தேவன் தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோடி தேவர்கள் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பாடுவோம், மகிழ்வோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அம்மா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அம்மா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அம்மா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். பாடி மகிழ்ந்து உயர்ந்திக்கும் மருத்துவரே, உயர்ந்திக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. உயர்ந்திக்கும் மருத்துவரே,
ரட்சிக்கப்பட்டது முதல் இது வரைக்கும் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் brother. சந்தோஷமா இருக்கிறேன் brother. ஆசீர்வாதமா இருக்கிறேன் brother. எஸ் எஸ் லார்ட். நன்றி பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். உணர்ந்து சொல்லாமா? அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் கொண்டாடுவோம். பரலோக தந்தை, பரலோக தந்தை, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. அவருடைய பரிசுத்தல பங்குள்ளவர்களாக அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். தந்தையே தெய்வம் நீரே. தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. எஸ் உயர்ந்தவர்
ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தெய்வம் ரட்சகரே நன்றி நன்றி சொல்லாமா நம்ம அப்பா தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானா இருக்கிறாரு நாம் காண்கிற எல்லாவற்றையும் படைத்தவரா இருக்கிறாரு ஓ ஹalleluya நன்றி நன்றி சொல்லாமா ஆண்டவரே உம்மை அப்பா பிதாவே இந்த கூப்பிட பண்ணுகிறேன் அந்த கிருபை அந்த ஆவியை தந்தீங்களே அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீங்களே உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் முடியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை உம்மை ஆராதிப்பேன் என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் நொடியும் வரை என் நாட்கள் முடியும் வரை என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் நொடியும் வரை
சொல்ல ஆவியாளர் 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 ஒவ்வொருவரை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு அருகில ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருக்கிறார். ஆவியாளர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே உம்மையே ஆராதிப்பேன்.
உண்மையா சொல்லாமா? இயேசுவே நீதானென்றோ என் விருப்பம் எல்லாமே. இயேசுவே நீதானென்றோ உன்னதி மகிமை ஒன்றே. உன்னதி மகிமை ஒன்றே. உள்ளத்தில் ஏக்கமையா, ஐயா, உள்ளத்தில் ஏக்கமையா. ஒப்பற்ற என் செல்வமே, ஒப்பற்ற என் செல்வமே, உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட, உம் பாதம் ஓடி வந்தேன். உம் பாதம் ஓடி வந்தேன். கடந்ததை மறந்தேன், கடந்ததை மறந்தேன். கண் முன்னால் என் இயேசு. 24 மீட்டிங் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டர்லாம் ஜெபம் பண்ணார். அதாவது ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, அதான் மாத்திரை மருந்துனால நமக்கு சுகம் கிடைக்கும் அந்த டைமுக்கு, ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிடைக்காது. நீங்கள் தேவனத்தில் ஏசப்பா கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக சுகமாகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, நான் அந்த வார்த்தையை எனக்கு அது மைண்ட்லேயே உக்காந்துருச்சு அப்படியே. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா சரியான ஜுரம், உடம்பெல்லாம் ஒரு கொதிக்குது. எனக்கு டக்குன்னு இந்த பாஸ்டர் பேசுனது தான் ஞாபகம் வந்தது. உடனே நம்ம ஆண்டவரை கேட்கக்கூடாது, இந்த மாத்திரை மருந்தெல்லாம் மனுஷனால் உருவாக்கப்பட்டது, ஏசப்பா தான் மெய்யானது. அந்த நாட்கள்லேயே வந்து ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன் அவர் தான் பண்ணார். அப்போ இதெல்லாம் வந்து அவருக்கு சாதாரணம். இந்த ஜுரம்ன்றது வந்து ஒரு ஆவியான். அதாவது வந்து எல்லாத்துக்கும் நம்ம உடம்பு சரியில்லை, டயர்டாக இருக்குது, உடம்பு வலி, இதெல்லாம் ஒரு அசுத்த ஆவி தான் நம்மளை வந்து தொல்லை பண்ணுவான், நம்மளை சோதிப்பான். அப்போது என்ன பண்ணணும், நம்ம அதை எப்படி மேற்கொள்ளணும்னா ஏசப்பாவுடைய வசனத்தை வச்சு தான். ஏன்னா ஏசப்பா வந்து ஞானஸ்தானம் எடுத்து 40 நாள் உபவாசம் இருந்தார். அவருக்கே பிசாசு வந்து பாம்பு மூலமாக பாம்புக்குள்ளே பிசாசு போய் தான் பேசினான். பாம்பு பிசாசு இல்லை, பாம்புக்குள்ளே பிசாசு போய் பேசினான். ஆண்டவருடைய வசனத்தை வச்சே பேசினான். ஆனால் ஏசப்பா அந்த வசனத்தை வச்சு அவனுக்கு இது பண்ணார், ஜெயிச்சார். அப்படி இருக்கும்போது இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் பார்த்திங்கன்னா கதிரேன நாடு, அந்த கதிரேன நாட்டில் ஊழியம் செய்யலான்னு ஏசப்பா 12 சீசர்களும் கப்பலில் போவாங்க. போகும்போது அந்த கரையை இறக்கும்போது பிசாசுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஏசப்பா வராருன்னு. அங்கே அவன் வந்து பிரேத கல்லறைன்னு சொல்லுவாங்க. கல்லறை அதாவது சுடுகாட்டில் அலைஞ்சி திரிஞ்சுன்னு இருப்பானா. யாராலையும் அவனை அடக்கவே முடியாதான். சங்கிலிலாலும் கட்டுவாங்களாம், எல்லாத்துலேயும் கட்டுவான். அதெல்லாம் முடிச்சுன்னு வந்துடுவானா. அவன் வந்து ஏசப்பா வர்றதை பார்த்துட்டு அது அவனுக்குள்ளே பிசாசு இருக்குது, நடுங்குது, பயப்படுது. அப்போ திடீர்னு ஓடி வந்து உன்னதமான தேவகுமாரனே அப்படின்னு சொல்லுது. அதாவது பிசாசுக்கு தெரியுது உன்னதமான தேவகுமாரனே சொல்லுது. அப்போது ஏசப்பா வந்தால் என்னை விரட்டிடுவார், அது பயப்படுது. சரிங்களா? அப்போது அவர் வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை. அப்போது ஏசப்பா என்ன அது வேண்டிக் கொள்ளுது. வேறு பிசாசு ஏசப்பா கிட்ட வேண்டுது. என்ன வேண்டுதுன்னா, எங்களை வந்து எதுக்கு இப்படி இது பண்ணுறீங்க, நாங்கள் வந்து அந்த பன்றிக்குள்ளே போகும்படி எங்களை செய்யுங்க, பாதாளத்துக்கு அனுப்பாதீங்க. பாதாளுக்கு ஏன் அனுப்பக்கூடாதுன்னா, பாதாள சாவி ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சி மறித்து உள்ளே போனார் சொன்னார்ல ஏசப்பா. பாதாளத்துக்கு போய் திறவுகோலை சாவி அவர் கையில் இருக்குது. அதுதான் அது பயப்படுது. பாதாளுக்கு போயிடுச்சுன்னா இனி வரவே முடியாது. அதனால் என்ன பண்ணிச்சு பிசாசு உஷாரா, அந்த பன்றிகள் மேலே எங்களை போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஏசப்பா சொன்னோடனே பன்றிகள் மேலே போய் எல்லாம் மாண்டு செத்து போச்சு. ஆனால் பிசாசு சாவலை. பிசாசு இன்னும் அழிஞ்சின்னு திரிஞ்சுன்னு தான் இருக்கான். யாருக்கிட்ட போகலான்னு அப்படி திரிஞ்சுன்னு இருக்கான். நம்ம தான் அதை கரெக்டாக ஏசப்பாவுடைய வார்த்தையை பிடிச்சிட்டு
நம்ம கரெக்டாக ஜெபம் பண்ணோன்னா பிசாசு மேற்கொள்ளலாம். இது சொல்கிறதுக்கு தான் எனக்கு கடவுளை உணர்த்தினே இருந்தார். அதை இன்றைக்கி சொல்ல முடியாத செஞ்சார். அதுக்காக நன்றி. அவ்வளோ ரொம்ப கொதிச்சு. நான் இத்தனைக்கும் ஒரு மணி இருக்க கஞ்சி காசி கொடுத்துட்டு அவருக்கு அந்த மாத்திரை. ஆனால் அவர் விசுவாசத்துக்கு அடுத்த சுகம் கொடுத்தாரு. அதேமாரி எங்கள் கீழே ஒரு பாப்பா இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லாகவே அழுதுருந்துச்சு. பாப்பா ஏதோ பயந்துட்டு இருக்காங்க. கீழ் வீட்டில் இருக்க பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு. மறுநாள் கேட்டேன், ஏன் பாப்பா அழுதுகிட்டே இருக்குது, என்னன்னு தெரிலம்மா, அழுதுட்டு வீட்டுக்குள்ளே தூக்கின்னு போனாலே ரொம்ப அழுகுது பாப்பா அப்படின்னாங்க. சரி, அவங்களும் கிறிஸ்டின் தான், அவங்களும் வேறு சபைக்கு போகிறாங்க. இருந்தாலும் அவங்க மசூதிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே பாப்பாவுக்கு சரியாகல. நான் கீழே பாத்திரம் கழுவிட்டு குப்பை கொட்டலான்னு போனால் பாப்பா பார்த்து என்ன பார்த்தாலும் அழுகுது, ரொம்ப பயப்படுது. அப்புறம் நான் சரி, அவங்க சொன்னாங்க ஜெபம் பண்ணுமா. சரி, நான் என்ன பாஸ்டர் வர சொல்கிறேன் அப்படின்னேன். பாஸ்டர்கிட்ட சொன்னேன். ஆனால் பாஸ்டர் உடனே வந்தார். பிள்ளைக்கு ஒரு ஆண்டவர் பாஸ்டர் மூலிமா ஒரு நல்ல ஜெபிச்சுட்டு போனார். கொஞ்ச நேரத்தில் பாப்பா அழுக நிறுத்திச்சு. அவங்க ரொம்ப சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ஐயா கொடுத்த வார்த்தை மூலமாக நம்ம சுகமாச்சு. அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சபைக்கு வந்து சாட்சி சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்காக சாட்சி சொல்கிறேன். ஏசப்பா அவர் எதை கேட்டாலும் செய்வார். அதேமாரி இன்றைக்கி ஆராதனை மூலம் கூட என்னோட கூட பேசினார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாரு, பெரிய காரியங்களை ஆண்டவர் வந்து நம்மளுக்கு செய்ய வல்லவராக இருக்கார். ஓகேவா, தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், காணிக்கை உன்னத தேவன் உங்க வாழ்க்கையில எப்படி வேலை செய்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை என்ன பண்ண நாம் பார்த்தோம். ஆமென். இந்த வாரம் என்ன பண்ணலாம், அதையே நம்ம தொடர்ச்சியாக உயிர்த்தெழுந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம என்ன பண்றோம் அதை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:3-8 படிக்கலாம் யாராவது. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். ஓகே, ஹல்லேலூயா. அநேக இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம கடந்த நாட்கள்ல நடந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் பார்த்துட்டோம். ஆமென். எல்லாருக்கும் தரிசனமானார். ஹல்லேலூயா.
உயிர்த்தெழுந்த பிறகு அடக்கம் பண்ணப்பட்டு கேபாவுக்கும் பின்பு 12 அதன் பின்பு 500 பேருக்கும் அதிகமாக சகோதரருக்கும் ஒரே வேளை தரிசனமான அவர் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். இது தேவன் உயிர்த்தெழுந்த பிறகு முடிஞ்சு போச்சு. இந்த விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்முடைய வேலை என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமேன். உயிர்த்தெழுந்தாரா? பாதி பேர் என்னாச்சு? அல்லேலூயா. ஐயா மட்டும் சொல்ல உயிர்த்தெழுந்தாரா? இன்னும் சவுண்ட். நான் உயிர்த்தெழுந்தா சொன்னீங்களா? மெய்யாகவே உயிர்த்தெழுந்தா சொல்லணும். ஓகேங்களா? உயிர்த்தெழுந்தாரா? இன்னும் சவுண்ட் வரலையே. உயிர்த்தெழுந்தாரா? ஓகே. இந்த சவுண்ட் முதல்ல எங்க போச்சு? அல்லேலூயா. எங்க போயிடுச்சு? ஓகே. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா, தேவன் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். ஆமீன். இதன் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீங்கன்னா 15:10 நம்ம ஆரம்பம். இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை ஆரம்பமாகுது. ஆமீன். இதுக்கப்புறம் வாழ்க்கை ஆரம்பமாகுது. 15:10 படிக்கலாம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையிலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாவற்றிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பங்கு என்ன? நாம் எதை செய்தால் நம் வாழ்க்கை மாறும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த வேலை செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்ப அடுத்தது நம்முடைய வேலையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஆமென். நமக்கு வேலை இருக்குல்ல, நமக்குன்னு சில காரியங்கள் இருக்குல்ல, நமக்குன்னு சிலதை பண்ணோம்ல, அதை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ன பார்க்கலாம். எடுத்துக்கோ. அது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா, அவருக்கு எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டு ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவனுடைய கிருபை அப்படி செய்தது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 11 ஆகியால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படி பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டிய 2 விஷயம் என்ன? ஒன்று, தேவன் கிருபையினால நம்மளுக்கு என்ன ரத்தத்தை கொடுத்து மீட்டு நம்மளை காப்பாத்திட்டார். காப்பாத்திட்டாரா? காப்பாத்திட்டார். அப்ப அவருடைய பங்கு முடிந்தது. நம்முடைய பங்கு என்னன்னா, நாம் அவர்கள் செய்ததை விசுவாசிக்க வேண்டும். என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை நல்லா போக வேண்டும் என்றால் நாம் 2 விஷயத்தை செய்யணும். ஒன்று, தேவன் எனக்கு இதெல்லாம் செய்தார், இதெல்லாம் செய்து முடித்தார், இதெல்லாம் எனக்கு காப்பாத்தினாரு, இதெல்லாம் என் வாழ்க்கை நடந்து முடிந்தது அப்படின்னு அவர் கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். இவர் எனக்கு எல்லாம் பண்ணிருக்காரு, இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். கிருபை என்பது என்னன்னா, தேவன் நமக்காக செஞ்ச தியாகம். ஆமென். தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் சிலுவையில, எதெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிறாரு, எதெல்லாம் தேவன் நமக்காக செய்து முடித்தா என்ற அறிவு, அது கிருபையாய் நமக்கு தேவன் கொடுத்துக்கிறாரு. புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? ஆமென். அப்போ இது தேவனுடைய கிருபை. இது நம்ம தகுதியினால் அல்ல. அதான் சொல்ற இடத்துல அகால பிறவியா இருக்க 8ல பாத்தீங்கன்னா, இதுக்கு நான் தகுதி அல்ல, அகால பிறவியாய் போன்ற எனக்கும் தரிசனமானாரு. அப்போ நாம் இந்த அப்போஸ்தலரில் சிறியவனா இருந்தோம், சபையை துன்பப்படுத்தனா இருந்தோம், இந்த அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரம் இல்லாது இருந்தோம், ஆகிலும் நான் 10வது, ஆகிலும் நான் இருக்கிற தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அப்பொழுது தேவன் நம்மளை காப்பாற்றினது தேவனுடைய கிருபையினால. ஆமென். நம்முடைய படிப்பை வைத்தோ, நம்முடைய தகுதியை வைத்தோ, நம்ம ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனாலயோ, இந்த நல்ல குடும்பத்துல பிறந்தாலேயோ, இது நல்ல படித்தவர்களா இருக்காலையோ நம்மளை தேவ ரட்சிக்கல. நம்மளை தேவ ரட்சித்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தேவனுடைய கிருபையினால. அல்லேலூயா. சிலுவை நமக்காக மரித்தார், கிருபையாய் மரித்தாரு, கிருபை ரத்தம் சிந்தினாரு. தேவன் 3 நாள் உயிர்த்தெழுந்தாரு. 40 நாள் உலகத்துல இருந்து வாழ்ந்து இருந்துட்டு 40 நாள் பரலோகம் என்ன பண்ண போய்விட்டார். எதற்காகனா, நம்மளை ரட்சிப்பதற்காக. அல்லேலூயா. அப்ப அவருடைய பங்கு ரட்சிப்பது,
கிருபை. நம்முடைய பங்கு என்னன்னா விசுவாசம். அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் செய்ததை விசுவாசிக்கணும். என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். தேவன் செய்தாரா? செய்தார். செய்த எல்லாமே உங்க வாழ்க்கை வருமா? எப்படி வரும்? விசுவாசம் வரும். வீட்டில் சமையல் செஞ்சுட்டாங்க, உன் வாய்க்கு வருமா? என்ன பண்ணும்? வீட்டில் சட்டி செஞ்சு வச்சுட்டாங்க, போய் என்ன பண்ணும்? கை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டதான் வாய்க்குள்ள போகும். வீட்டில் செஞ்சு வச்சதால ஆட்டோமேட்டிக்காவே வந்து அப்படியே மாயஜால மாதிரி வந்து டக்கு டக்குன்னு போகாது. அது பழைய காலத்துல ஒரு இது ஒன்று இருக்குது, படம் ஒன்று இருக்குது, மாயா பஜார்னு. சின்ன வயது பார்த்துருப்போம். அப்படியே வா திறந்தா லடாப்போ அது மாதிரி வா திறந்தோன்னு ஆனவெல்லாம் வராது. நீங்க என்ன பண்ண? போயிட்டு செஞ்சதை போட்டு சாப்பிடணும். ஆண்டு எல்லாரும் செஞ்சு முடிச்சுட்டாரு. எங்க? சிலுவையில. மரணத்தை ஜெயிச்சுட்டாரு, வியாதை ஜெயிச்சுட்டாரு, சாபத்தை ஜெயிச்சுட்டாரு, எல்லா பிசாசு கிரியெல்லாம் ஜெயிச்சுட்டாரு. இனி அவர் செய்ய வேண்டும் என்று ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. வீட்டுல அம்மா வந்து சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா இனி செய்வது ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சாச்சு. எல்லாம் செஞ்சுட்டு மூடி வச்சாச்சு. நீங்க என்ன பண்ண? போயிட்டு அதை எடுத்து சாப்பிட்டேன், ஐயோ நான் மறந்துட்டேன்னு சொல்லி அப்போ செய்ய மாட்டாங்க. எல்லாம் முடிச்சு என்ன பண்ணாங்க? கிச்சன்லாம் தொடச்சு வந்துட்டான்னா அர்த்தம்னா இனி செய்வது ஒண்ணுமே எல்லாம் முடிந்தது அப்படி சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா முடிஞ்சிச்சு, இனி செய்யறதுக்கு ஒண்ணுமே. சீலுவனா ஆண்டவர் சொன்னாரு எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. தலையை சாய்த்து ஜீவனை விட்டு எல்லாம் முடிந்து சொல்லும் போது எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிந்த பிறகு அந்த ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காவே அதுவாக நம்ம வாழ்க்கையில பலிக்கிறது இல்லை. ஆண்ட சிலுவையில மறுத்ததுனால தேவனுடைய செஞ்ச எல்லா விதமான நன்மைகள் நம்ம வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா வர்றது இல்ல. நம்ம என்ன பண்ணணும்? அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அதை விசுவாசித்து, அதான் அடுத்தல 11 போட்டிருக்கு, நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது என்ன பண்ணணும்? நாம் அதை ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்து இருக்கிறீர்கள். ஆமென். நீங்களும் இப்படி என்ன விசுவாசித்து இருக்கிறீங்களே. அது மாத்திரம் 17 பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் விருதாக இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இழுப்பீர்கள். ஆமென். கிறிஸ்து எழுந்தாரா? எழுந்தார், மெய்யாகவே எழுந்தாரு. அப்ப அவர் எழுந்ததால நாம் செய்கிற விசுவாசத்துக்கு பலன் இருக்குது. ஒண்ணுமே இல்ல, அம்மா எதுவுமே செய்யல, நீ போய் சாப்பிட முடியுமா? போயிட்டு பசிதுப்பா, போயிட்டு என்ன பண்ணலாம்? பார்த்தா எல்லாம் என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை, வெறும் என்ன இருக்குது? பாத்திரம் தான் இருக்குது. அப்ப சாப்பிட முடியுமா? முடியாது. எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க, ஆனா எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க தெரியல. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பசிக்குதேன்றீங்க. நீங்க போய் பார்த்தாதான் என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியும். அப்ப ஆண்டு இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டாரு. நீங்க போய் அதை பரிமாறி உங்க விசுவாச அளவில் நீங்க என்ன பண்ணணும்? அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ள உங்க வாழ்க்கை அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப ஆண்டு சொல்றாரு, நீங்கள் அது எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாது இருப்பதும் உங்களுடைய கையில் இருக்கு. ஆமென். உங்களுடைய வார்த்தையில இருக்கு, நீங்கள் செய்கிற செயல்ல இருக்கு. நான் செஞ்சிட்டேன் எல்லாத்தையுமே, இனி செய்துக்கு ஒண்ணுமே இல்லை. இனிமே ஆண்டு வந்து வியாதிக்கு மருந்தோ இல்ல பிரச்சனைக்கு சொல்யூஷனோ, இனி வந்து பிசாசு திருப்பி வந்தோ இல்ல எதுவோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி எல்லாமே ஆண்டு சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. எல்லாம் ஃபினிஷ், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்முடைய பங்கு ஆரம்பமாகுது. இங்க எங்க ஏன் நாம் வறுமையில் இருக்கிறோம்னா, தேவன் செய்த பங்கை நாம் இன்னும் சரியா புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறோம். ஏன் சுகம் கிடைக்காம இருக்குதுன்னா, தேவன் செய்த சுகத்தை நாம் இன்னும் புரிந்து கொள்ளாம இருக்கிறோம். ஏன் நம்ம வாழ்க்கை கஷ்டம்னா, தேவன் என்னெல்லாம் செய்தாரு அப்படியே புரிந்து கொள்ளாமல், அது உரிமை பாராட்டாமல், அதை பெற்றுக்கொள்ளாமல், அது வாயை அறிக்கை பண்ணாமல் நம்ம அப்படியே கம்முன்னு இருக்கிறதுனால நம்ம கிடைக்கும் நினைக்கிறதால கிடைக்க போறது இல்லை. அதை நீங்க விசுவாசமாய் பேசி என்ன பண்ண? அதை உரிமை பாராட்ட வேண்டும். ஆமென். நினைக்கிறதால கிடைக்காது, அதை அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அது வாயில ஆமா நமக்கு இருக்குது, அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதுல பாத்தீங்கன்னா உபாகம் 30 அதிகாரம் 15-20 பாத்தீங்கன்னா அதுல ஒரு வசனம் அருமையா இருக்கும். மோசே கடந்த கடைசி காலத்துல அது சொல்லுவாரு. உபாகம் 30 மைக்கில் படிக்கும். 30 படிங்க. இல்ல மைக்கில் படிக்க. உபாகம் 30:15.
இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். ஆமே. அங்க பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண நம்ம வேலை ஆண்டு செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே முடிச்சுட்டார். இப்போ நம்ம தான் என்ன பண்ணோம், அதை செலக்ட் பண்ணோம். நம்ம செலக்ட் பண்ணலனா, தேர்ந்தெடுக்கலனா அது நம்ம வாழ்க்கையில வராதுன்றதுக்கு இங்க நம்ம ஒரு ஆதாரமான வார்த்தை நீங்க பார்க்கலாம், படிக்கலாம். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்தரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளின் கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்திலே நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆமென். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா தேவன் செய்து விட்டா நாம் என்ன பண்ணோம், போய் எல்லாத்தையும் சுதந்தரிக்க வேண்டும். ஜீவனையும் மரணத்தையும் நன்மையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லாம் உன் கையில இருக்கு. ஆமென். ஃப்ரைடே கூட ப்ரேயர்ல சொல்லியிருந்தோம் ஜெபத்தை பத்தி. எல்லாம் இருக்குது. நீங்க என்ன பண்ணதே, ஆமா, சுதந்திரித்து கொள்ள வேண்டும், அது பெற்றுக்கொள்ள வேண்டும், அது ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஜெபம் என்னன்னா உங்க வாழ்க்கையில தேவன் கிரியை செய்வதற்கு நீங்க விடுக்கிற ஒரு அறிவிப்பு, என்னது, அது ஒரு பெர்மிஷன். ஆமென். பெர்மிஷன் சொல்லியிருந்தோம். அல்லேலூயா. தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு பெர்மிஷன், அனுமதி தான் என்னது, ஜெபம் அப்படின்னு. அப்ப எல்லாமே இருக்கு. நீங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கணும். ஆண்டவரே நீங்க வாங்க, அதுதான் பிரேயர். பிரேயர் என்ன, அதுதான் பிரேயர். நீங்கள் குடும்பத்தில் வருவதற்கு என்ன பண்ணும், ஆண்டவர் அனுமதிக்கிறீங்க, வாங்க. ஏனால் தேவன் நேரடியாக உங்க வாழ்க்கையில எதையுமே செய்ய முடியாது. உங்கள் அனுமதி இல்லாமல் தேவன் எதையுமே செய்ய மாட்டாரு, செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதான் போன வெள்ளிக்கிழமை நல்லா இருந்திருக்கும். தேவன் விரும்புறாரு. தேவன் விரும்பினாலும் உங்களுக்கு தேவையா இருந்தாலும் அது உங்க வாழ்க்கை நடக்க வேண்டும் அவசியம் இல்லை, நீங்கள் விரும்பாத வரைக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு அது தெரியும். தேவன் எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் கூட நீங்கள் வாய் திறந்து கேட்காமல் இருந்தால் அது உங்க வாழ்க்கையில் வேலை செய்யாது. எல்லாத்தையும் அறிந்தவர் தான், சகலத்தை அறிந்தவர் தான். அல்லேலூயா. நமக்கு தேவை, நம்ம ஜெபிக்கு முன்பாகவே நம்ம தேவை என்னன்னு அறிந்தவர் தான் அவர். இருந்தாலும் கூட நீங்கள் உங்க வாழ்க்கையில தேவனை அனுமதிக்கலனா, நீங்க செலக்ட் பண்ணலனா, நீங்க இது வாழ்க்கை நடக்கும்னு சொல்லனா அது உங்க வாழ்க்கையில நடைபெறாது. அல்லேலூயா. நீங்கள் வார வாரம் சபைக்கு சரியான நேரத்துக்கு வந்தாலும், நல்ல ஆராதனை செய்தாலும், நல்ல மெசேஜை கேட்டாலும், நல்ல வர்ஷிப் பண்ணாலும் உங்க வாழ்க்கையில இது அனுமதிக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்காத பட்சத்துல அது உங்க வாழ்க்கையில வராது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அது கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன வராது? சூப்பர். நம்ம அனுமதிக்காமல் வராது. தேவ விரும்புறாரு, தேவ கொடுக்குது விரும்புறாரு. வருமா? வராது. வருமா? தேவ விரும்புறாரு, உனக்கு கொடுக்க ஆசை. ஆண்டவருக்கு உங்க எல்லாரையும் லட்சாதிபதியாக, கோடீஸ்வரனாக நல்லா பார்க்கணும்னு ஆசை ஆண்டவருக்கு. எந்த தாய் தகப்பனும் தன் பிள்ளைகள் பஞ்ச பரதேசியாக கையேந்திர, அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யாருக்குமே ஆசை. எந்த தாய் தகப்பனுக்கும் ஆசை இல்லை. எங்க பையன் பாரு என்னவா கூறான் பாரு, அம்மா கூறாம காதுக்கு இனிமையா இருக்கு, அப்படின்னு நல்லா கூறா, நல்லா கூறா அப்படின்னு சொல்லுவோமா?
என் பையன் குரல் எவ்வளோ நல்லக்கு. அந்த காலில் போய் கேட்பான் பாரு ராப்பிச்சக்கார, அம்மா தாயே அப்பா என்ன காதுல தேன் வந்து பாய்தம்மா, பாரதி பாடின மாதிரி என் காதில் வந்து தேன் வந்து பாய்ந்ததம்மா. அது மாதிரி எந்த தாய் தகப்பனும் தன் பிள்ளைகள் பிச்சை எடுப்பதை விரும்புவது இல்லை. அல்லேலூயா. பொல்லாதவரை நீங்களே உங்க பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் ஆசைப்படும் போது தேவன் நீங்க நல்லா இருக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறாரு. ஆனால் உங்க வாழ்க்கையில இல்ல. ஏன் இல்ல? நீங்க விரும்பல, நீங்க அதை கேட்கல. ஆமென். கேட்கறதெல்லாம் வாய் திறந்தாலே சாபமா தான் வருது, வாய் திறந்தாலாம் நஷ்டமா தான் வருது, வாய் திறந்தாலாம் என்ன வருது, கால் விட்டு போகுது, கை விட்டு போகுது, உடம்பு அதாவது இதாவதுன்னு தான் வருதே தவிர யார் கால் எழுந்தா யார்கிட்ட கடன் வாங்கலாம், யார்கிட்ட போய் நிக்கலாம், எங்க யாரு இழிச்ச மாட்டுவான், நீ யார் தலை மிளகா அரைக்கலாம் பார்த்துருக்கீங்க தவிர கர்த்தரை யார் பார்க்கறீங்க? அல்லையா. தான் கர்த்தரை நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் அடைந்தது. ஏன் பிரகாசம் அடையலனா, நீ கால் எழுக்கும் போதே இனி யாரு என்ன பண்ணலாம், யாருகிட்ட கடன் வாங்கலானே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தேவன் உதவி செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. தேவன் உதவி செய்ய மாட்டார். நீ தான் காலைல இருந்தா எங்க யாருகிட்ட கார் ஆட்டே போலான்னு பார்த்து நிக்கிறிய, எங்க ஏமாறுவோம் பார்த்து நிக்கிறிய, எங்க நான் எங்க? அப்ப நாம் நோக்கி பார்க்க வேண்டிய முகம் கர்த்தர் மாத்திரம்தான். என் ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேராக நான் பார்க்கிறேன். அந்த விருப்பம் யாருக்கு இருக்கிறோ அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நீங்க மாங்குமான்னு ஊழியம் பண்ணா கூட, மாங்கு எதை பகில் படிச்சா கூட, மாங்குமான்னு இது பண்ணா கூட, வர்ஷிப் எடுத்தா கூட, நீ உட்கார்ந்து பாடினா கூட, நீங்கள் விரும்பாம ஆண்டவன் வாழ்க்கையில் நீங்க வாங்க, என் வாழ்க்கையில தாங்க அப்படின்னு சொல்லாத பட்சத்துல உன் வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்காவே ஆசீர்வாதம் கடந்து வராது. அல்லேலூயா. அதான் இத பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சுக்கிறேன்பா, நீ செலக்ட் பண்ணணும். நீ எதை செலக்ட் பண்ற? நஷ்டத்தை செலக்ட் பண்ற, எதை செலக்ட் பண்ற? வறுமையை செலக்ட் பண்ற, எதை செலக்ட் பண்ற? வியாதியை செலக்ட் பண்ற. நீங்க செலக்ட் பண்றதா உங்க வாழ்க்கை. உங்க வாழ்க்கை எல்லாமே செலக்ஷன்ல இருக்கு. நீங்க செலக்ஷன்ல தான் உங்க வாழ்க்கை ஓடுது. என்ன ஸ்கூல் என்ன படிக்கணும்னு நினைச்சு செலக்ட் பண்ணீங்க, அது உங்க வாழ்க்கை படிச்சிருக்கீங்க. என்ன வரணும், யாரை கல்யாணம் பண்ணணும், இந்த அப்பதான் உங்க வாழ்க்கை வந்திருக்குது. அல்லேலூயா. யாரை செலக்ட் பண்ணீங்க? ஆமா, உங்க மனைவி செலக்ட் பண்ணீங்க. உங்க மனைவி என்ன பக்கத்துல இருக்கிறா, வேற யாரும் செலக்ட் பண்ணிருந்தா அவங்க உங்க பக்கத்துல இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. அது முடிஞ்சு போச்சு, நீ செலக்ட் பண்ணலாம் முடியாது. அல்லையா, ஒரே விஷயம் தான். அப்போ வாழ்க்கையில யாரை நீ செலக்ட் பண்ணீங்களோ அவர்கள் உங்க பக்கத்துல இருக்கிறாங்க. இருக்காங்க பாருங்க, இருக்காங்களாப்பா? நான் அது பார்க்கலாம் நல்லதா இருந்துச்சு, ராகேல் நினைச்சு இல்லங்க லேயால் வந்துருச்சு. கர்த்தர் விருப்பம் அதான் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய விருப்பம் லேயால்னா, லேயால் மூலமா தான் யூதா கோத்திரம் பிறக்கும். யூதா கோத்திரம் மூலம் தாவீது பிறப்பாரு. தாவீது வம்சத்து மூலமா தான் இயேசு கிறிஸ்து பிறப்பாரு. அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் உன் வைஃப் நீ விரும்பின மாதிரி அது ராகேல் இல்லாம லேயாலா இருக்கலாம். ஆனா லேயாலுக்கு நல்லது, ஏனென்றால் உன் வம்சத்துல தான் ஆண்டு பிறக்க போகிறார். அல்லேலூயா. எதுவுமே தேவன் தற்செயலா செய்யறது இல்லை, எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்கு. அப்ப எதை செலக்ட் பண்றோமோ அதான் நான் வாழ்க்கையில வருது. அப்ப நீங்க இப்ப இருக்கிறது காரணம் என்னன்னா, நீங்க நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாம இருக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நீங்கள் பண்ணின செலக்ஷன். நீ என்ன செலக்ட் பண்ணீங்களோ அதான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில. ஆமென். குடும்பத்துல, பொருளாதாரத்துல, வேலையில, சுகத்துல நீங்க எதையும் வாய் திறந்து பேசுனீங்களோ அதான் வாழ்க்கை அமைந்திருக்குது. ஆமென். மரணத்தை பேசினா மரணம் வரும், ஜீவனை பேசினீங்கன்னா ஜீவன் வரும். அந்த பைபிள் சொல்றது, நீ எதை பேசுறியோ அதான் வாழ்க்கையில வரும். அது முதல்ல நமக்கு அறிவு இருக்கணும், என்ன பண்ணும், அது தெரிஞ்சிருக்கணும், போய் அதை சுதந்திரிக்கணும். ஆமென். இந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பஃபே சிஸ்டம்ல என்ன பண்ணுமோ நிறைய சாப்பாடு வச்சிருப்பாங்க. பஃபே சிஸ்டத்துல ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, டேபிள் போட்டாச்சு, எல்லாம் சாப்பிட உட்காந்துக்கிறாங்க. நீ உட்காந்து சாப்பிடலையா? நான் உட்காந்துக்கிறேன் சார், சாப்பிட வர மாட்டுது. சாப்பிட வர மாட்டுதா? நீ தான் ஏன் போய் சாப்பிடணும் சார்? என்ன சார், நான் எவ்வளோ காலத்து போயிருக்கிறேன், உட்காருவேன், இலையை போடுவாங்க, தண்ணி தெளிப்பாங்க, கழுவேன், சாப்பிட விடுவாங்க. எப்பா அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் பஃபே செட் வந்துச்சு. நீ தான் போய் என்ன பண்ண, தட்டை எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்ருக்கீங்கல்ல. இவர் உட்காந்துக்கிறாரு. அப்புறம் அவர் அனுப்பி போ, அங்க சாப்பாடு போடுறாங்க போனா, அப்புறம் தட்டு எடுத்து என்ன பண்றாரு, போயிட்டு சாப்பாடு வாங்கிடுறாரு. இவர் ஏன் இவ்வளவுதான் பசியாக்குறாரு? பசிதவருக்கு பக்கத்தெல்லாம் சாப்பிடணும் சார், பக்கத்தெல்லாம் போடுறாங்க சார், எனக்கு மட்டும் போட மாட்டேங்கிறா சார். எப்பா இது வந்து அவனா போய் எடுத்து உட்கார்ந்துக்கிறது, இது என்ன பரிமாற மாட்டாங்க. ஆமென். அப்போ என்னன்னு தெரியல, இவங்க போய்
எல்லாம் ரெடியா இருக்குது. எல்லாமே பஃபேல எல்லாமே சிக்கன் 65, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே என்ன பண்ண ரெடியா இருந்து மூடி போட்டு என்ன அழகா வச்சுக்கிறாங்க. எல்லாம் ரெடி. சாப்பாடு ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. உனக்கு பசிக்குதா? பசிக்குது. ஏன் பசி ஆத்த முடியல? நமக்கு எழுந்து போகலாம் தெரியல. ஹல்லேலூயா. நம்ம எழுந்து போகலன்னு தெரியல. அங்க சூடா பிரியாணி இருந்தா கூட நாம எழுதுதான் போய் வாங்கணும், நான் எழுதாமே போட்டுக்கணும் அப்படின்னு தெரியாத பட்சத்துல நீங்கள் அது கல்யாணம் முடிவு வரைக்கும், ஏன் பஃபே முடிவு வரைக்கும் பட்னியா இருப்பீங்க. ஊர்ல எல்லாரும் சாப்பிட்டு போவாங்க, நீங்க மட்டும் என்னப்பா சாப்பாடு வரலையே, சாப்பாடு புலம்பு இருக்க வேண்டியதான். அதே புலம்பு இப்பவும் புலம்பு இருக்கீங்க. ஐயோ நன்மை வரலையே, என் ஆசை வரலையே, ஒண்ணு கிடையாது. எப்பா பஃபே சிஸ்டத்துல இயேசு கிறிஸ்து 2 ஆண்டு முன்பாக எல்லாம் செஞ்சு முடிச்சு அழகா வச்சிருக்கிறாரு. நீங்க தான் போய் எடுத்து வரணும். ஹல்லேலூயா. நீங்க சோம்பேறியா இருந்தீங்கன்னா கஷ்டம். ஒண்ணு சோம்பேறியா இருப்பாங்க, ரெண்டாவது தெரியாம இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்னா இது சொல்றதுக்கு தான். எப்ப ஆண்மணிகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா இருப்பா அப்படியே தெரியணும். ரெண்டாவது நம்ம தான் போய் அதை என்ன பண்ணோம், அதை எடுத்துக்கணும். என்ன வேணும்? நீ வெஜிடேரியனா தயிர் சாதம் பக்கம் போங்க, நீங்க நான்வெஜ்னா பிரியாணி பக்கமா போங்க. நீங்க தான் அதை கூட செலக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. எவ்வளவு எடுத்துப்பீங்க? உங்களுக்கு எவ்வளவு வயிறு இருக்குதோ அவ்வளவு எடுத்துப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு சின்னதா இருந்ததுன்னா இதான் எடுத்துப்போங்க, பெருசா இருந்துச்சுன்னா அதே மாதிரி. உங்க விசுவாசம் எப்படி? பெரிய விசுவாசம் வந்தனா பெரிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரும். சின்னதா இருக்குது அப்படின்னா சின்ன ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தின் அளவு அங்க வச்சிருக்கிறத பொறுத்தா, நீங்க எடுக்கிறத பொறுத்தா? சூப்பர். எதை பார்த்து எடுக்கிறத பொறுத்து. அங்க நிறைய இருக்கு, அங்க 1000 பேருக்கு இருக்கு. 1000 பேர் இருக்குதால போய் அண்டா தூக்கிட்டு வந்துட முடியுமா? எடுத்து அண்டா அப்படியே வச்சு எடுத்துடுவா. எப்பா உனக்கு எவ்வளவு வயிறு இருக்குதோ அவ்வளவு சாப்பிட முடியும், அது மேல சாப்பிட முடியாது. காசு கொடுத்தா எவ்வளவு வாங்கிக்கலாம், ஆனா சாப்பாடு கொடுத்தனா வாங்க முடியாது. அவ்வளவுதான் வாங்க முடியும். வயிறு என்ன அரஜான வயிறுனா அரஜான வயிறு தான், எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம் அவ்வளவுதான். இல்ல நாளைக்கு கிடைக்காதோ, நாளைக்கு நாளன்னைக்கு அதெல்லாம் ஒன்னும் சாப்பிட முடியாது. இன்னைக்கு மட்டும் தான் முடியும். நாளைக்கு டான் 8 மணிக்கு பசிக்க ஆரம்பிக்கும். என்னப்பா நேத்து தான் அவ்வளோ சாப்பிட்டேன், அவ்வளோ சிக்கன்லாம் சாப்பிட்டேன், காலை டான் 8 மணிக்கு பசிக்குதப்பா. அப்படிதான் பசிக்கும். என்ன பாஸ்கர் பசிக்குதா? கரெக்டா. நைட்டு 12 மணி தான் சாப்பிட்டேன் நானு, அதுக்குள்ள காலை 6 மணிக்கு பசிக்க ஆரம்பிப்பா. அப்படிதான் வயிறு. உன் மிஷின் ரொம்ப வேகமா வேலை செய்யுது. அல்லையா? மிஷின் ரொம்ப வேகமான வேலை செஞ்சுட்டே இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் அந்த எனக்கு இருக்குதுன்னு தெரியணும், அதுக்கப்புறம் போய் நான் தான் எடுத்துக்கணும்னு தெரியணும். ஆமென். நாம எடுத்துக்கணும். எவ்வளவு எடுத்துக்கணும்? உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கணும். உங்களுக்கு விசுவாச அளவு என்னவோ அந்த அளவு தான் உங்களுக்கு என்ன பண்ணது கிடைக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு மேல உங்களுக்கு அது கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் அதை செய்து முடித்தாலும், உயிர் தெரிந்த பிறகு எல்லாம் செய்து முடித்தாலும் நீங்கள் போய் அதை சுதந்திரிக்கலனா அது உங்க வாழ்க்கையில வராது. அதான் சொல்றேன், நீங்க ஆசைப்படுங்க, விரும்புங்க, கனவு காணுங்க. ஆமென். கனவு என்பது அப்துல் கலாம் சொன்னாரு, கனவு என்பது இரவு தூங்கும் போது ஒரு கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் வைப்பதுதான் கனவு. உங்களை ஆசை அப்படி ஆசைப்படணும், உங்களை தூங்க விடக்கூடாது. இல்லப்பா நான் நல்லா இருப்பேன்ப்பா, எவனோ வாழ்க்கை நல்லா இருக்கிறான், எவனோ வாழ்க்கை ஆரோக்கியமாக்குறான், எவன்லாம் வாழ்க்கை செழிப்பா போயிட்டு இருக்கிறான், எவன்லாம் வாழ்க்கை முன்னுக்கு வர்றான், நான் ஏன் முன்னுக்கு வரக்கூடாது, நான் ஏன் நல்லா இருக்கக்கூடாது, நான் நல்லா இருப்பேன். அது உங்களை தூங்க விடாமல் வைக்குமா? அல்லேலூயா. தூங்க விடாமல் வைக்குமா? ஆமீன். இரவு ஃபேமிலியா உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி ஒரு வசனத்தை படித்தோம். இன்னும் 6ஆம் தேதி, நேற்று நீதிமன்றம் 6ஆம் தேதி வந்தது. அந்த உடனே அதில் போட்டிருக்கும், சோம்பேறியே எவ்வளோ நாள் படுத்து இருப்பாய், எவ்வளோ நாள் தூங்கி இருப்பாய், கை முடைக்கும் நித்திரை செய்வாயோ அப்படிலாம் உன் வழிபோக்கனை போலவெல்லாம் வரும் அப்படின்னு படித்து முடிச்சிட்டோம். 6ஆவதுல 7, 8ல் அதில் வரும். எல்லாம் பசங்களாம் அது சொல்கிறேன். எப்பா டெய்லி என்ன பண்ணுற, காலை எழுதும்போது பசங்க கேட்பாங்க 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்ன்னு கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது. பையன் சொல்லுதுன்னா, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உங்களுடைய வறுமை என்ன பண்ணும், ஆயுதம் மனித போல் வரும். அதில் அப்படிலாம் கேட்கக்கூடாது. டக்கு என்ன பண்ணும், எழுந்துக்கிட்டு டக்குன்னு பண்ணிடணும், போயிடணும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிட்டோம். ஓகே அப்பா சொல்லிட்டு நான் தூக்கிட்டோம். அப்புறம் காலை எழுந்து
நான் ப்ரே பண்ணிட்டேன். ப்ரே பண்ணி முடிச்சுட்டு ஒரு 6 மணி ஆச்சு. ப்ரே முடிச்சு 6 மணி ஆச்சு. சரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் படுக்கலாமான்னு சொல்லும்போது காதில் ஒரு வாத்துக்குது. நீ நைட்டு எதை காலைல நைட்டை சொன்னி ஒன்று கை முடிக்கொண்டு நித்திரை செய்வாயின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றது ஆண்டவர். நம்ம நமக்கே வருதுடா இது நமக்கே. 6 மணி எழுத ஜெபம் பண்ணிட்டோமே, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தூங்கலாமே ஆண்டவரே, ஒரு 5-10 நிமிஷம் தூங்கிற ஆண்டவரேன்னு சொல்லும்போது நைட்டு சொல்லி கொடுத்து ஞாபகம் வருது காதுல. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்பாயோ உன் வழிப்பு ஆண்டவர். ஒன்று தூங்கலப்பா, எழுதுக்க ஆண்டவரே. நான் தூங்கல, என்ன பண்ண, எழுந்து உட்காந்துட்டேன். எழுந்து உட்காந்து அப்புறம் உட்காந்து பயில் படிச்சிருந்தேன். பசங்க உஷாராயிட்டாங்க. நம்மளோட பசங்க உஷாராக பாருங்களேன். எழுந்துன்னு சொன்னா 2 நிமிஷம் சொல்ல, 120 செகண்டு. என்ன செகண்டா? 60 நிமிஷம் இல்ல, 120 நிமிஷம், 108 180 நிமிஷம். நிமிஷத்தை மாத்துறாங்க. என்ன பண்றாங்க? 2 நிமிஷம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களப்பா, 2 நிமிஷம் சொல்ல மாட்டேன். எங்க போயிட்டாங்க இப்போ? 120 நிமிஷம், 120 செகண்ட், வினாடிகளை போயிட்டாங்க. 180 நிமிஷம். இப்படி என்ன பண்ணாங்க? 2 நிமிஷத்தை கன்வெர்ட் பண்ணி 60 சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நமக்கு தெரியாம போச்சப்பா நைட் ஆண்டோட பேசும்போது. நான் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே ஒரு 150 வினாடி எனக்கு கொடுங்க ஆண்டவர் சொல்லியிருந்திருக்கலாம். அப்போ என்னன்னா, நம்ம எதை சொல்றோமோ அதை வாழ்க்கையில பண்ணும் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அல்லேலூயா, கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ நாம் என்ன சொல்றோமோ ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணோம், பேசணும். எதை சொல்றோமோ நம்ம வாழ்க்கை அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. 2வது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இன்மைக்கு மாத்திரமல்ல, அவர் மனுமிக்கும் தேவனா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:19 எல்லாம் அதிலே தான் இருக்கும். இன்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. இன்மைக்கு அதெல்லாம் எடுத்துட்டீங்களா? திருப்பி படிக்கலாம். இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. அப்போ 2வது பாத்தீங்கன்னா, இங்க நாம் இன்மைக்கு மாத்திரம் நான் தேவனே வணங்கல. இங்க உலகத்தை எல்லாத்தையும் ஆண்டு செஞ்சிட்டாரு. நம்ம சுதந்திரிக்கணும், நாம் பெற்றுக்கொள்ளணும். நான் விசுவாசம் எவ்வளவு அளவோ அது வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, உலக வாழ்க்கையெல்லாம் நல்லா அமைகிறது மாத்திரமல்ல, நாம் ரட்சிப்பது பரலோகத்துக்கு போகிறது கூட தான். ஆமேன். அதான் போட்டிருக்கு, இன்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவை நம்பிக்கை. அப்போ உலகத்துடைய ஆசீர்வாதங்கள், உலகத்துடைய நன்மைகள், உலகத்தை செல்வத்துக்கு மாத்திரம் நீங்க கிறிஸ்துவ வணங்கல, நீங்க மறுஜென்மத்திற்காகவும் இயேசு வணங்குறீங்க. இதுதான் நமக்கும் அந்நியர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க புரிஞ்ச ஜனங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களே, கிறிஸ்தவ அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குதுப்பா, உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு பரலோகத்துக்கு போகிற மோட்ச பாக்கியம் இல்லை. அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம். அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், அவர்கள் இயேசு வணங்காமல் அவர்களால் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. இதுதான் நமக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம். ஆமென். அவ பெரிய பணக்காரனா இருக்கலாம், அவ 50-60 பேரை வைத்து வேலை வாங்குறவங்களா இருக்கலாம், நீங்க வேலைக்காரனா இருக்கலாம். ஆனாலும் நீங்க பரலோகம் போகும்போது உங்களை தான் தேவன் தங்க தட்டுல வச்சு தாங்குவாரு. உலகத்துல ஊழியம் செய்தா, உலகத்துல நீங்க வேலை செய்யும் போது, தேவனுக்கு வேலை செய்யும் போது உங்களை தான் தேவன் பெரிய ஆளா தேவன் பார்ப்பாரு. உலகம் வேணுமா உங்களை ஓனரையோ இல்ல பணக்காரரையோ இல்ல வசதிப்படுத்த பெரியவர்களாய் பார்க்கலாம். ஆனா பரலோகம் அப்படி பார்க்காது. பரலோகம் எப்படி பார்க்கணும்? தேவன்கிட்ட யார் உண்மையா இருக்கிறாங்க, தேவனுக்கு யார் ஊழியம் பண்ணாங்க, தேவனுக்கு ஆராதனை பண்ணாங்க, தேவனுக்கு யார் உண்மையா இருந்தார்களோ அவர்களை தான் தேவன் பரலோகம் பார்க்கும். ஹல்லேலூயா, ஆமென். அதனால மத்தவங்க பென்ஸ்ல போனா, அப்புறம் BMW போனா, பெரிய பெரிய கார்ல போனா, பங்களால போனா அவங்க பொறாமப்படாத. அல்லையா? ஐயோ, பங்களால இருக்கிற உலகத்துல பரலோகம் போகும்போது பங்களா இருக்குமோ இல்லை யாரும் தெரியும்? உலக கார்ல போற பரலோகம் இருக்கு போவியா தெரியலையே. நீங்க என்ன அதுக்கு அவங்கள ஜெபம் பண்ணணும். அல்லையா? ஆண்டவரே இது ரட்சிக்க போன ஆண்டவரே இதுக்கு என்ன பண்ண மனம் மாறணும், அப்படி அவங்களுக்கு ரட்சிக்கப்பட வேண்டும் ஜெபம் பண்ணணும். ஆமென். அதே டைம்ல நீங்க நினைக்கணும், சாதா உலகத்தான் மக்களே நல்லா இருக்கும் போது இயேசு வணங்குற நான் இன்னும் நல்லா இருப்பேன். ஆமென், நல்லா இருப்பேன், என் வாழ்க்கை மாறும். அப்படியாக மாறும் அவசியம் இல்லை. என் வாழ்க்கையில தேவன் எங்க கொண்டு வைத்திருக்கோ அது மாறும். ஆமென். அல்லேலூயா. இதா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில எல்லாரும் புலி இல்ல,
எல்லாரும் சிங்கமும் இல்லை, எல்லாரும் சிறுத்தையும் இல்லை, எல்லாரும் குதிரையும் இல்லை. எல்லாம் ஒவ்வொரு விலங்கு வச்சுங்களேன். சரிங்களா? சிறுத்தையில வேகம் எது ஓடும்? சிறுத்தை ஓடும். சரிங்களா? ஒரு 80-85 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புலி ஓடும் ஒரு 70 கிலோமீட்டரு. அதுக்கப்புறம் சிங்கம் ஒரு 60. புலியை விட மான் வேகமாக ஓடும். 70-75 ஓடும் மான். ஆனால் 70 ஓடுற அந்த புலி 75 ஓடுற அந்த மானை வேட்டையாடுது. எப்படி வேட்டையாடுது? ஏன் வேட்டையாடுது? தந்துருவாரு பிளான் பண்ணி. ஏனென்றால் 75 கிலோமீட்டர்ல ஓடுகிற மானை 70 கிலோமீட்டர்ல ஓடுற புலி வேட்டையாடுது. என்னன்னா முதல்ல அந்த புலி அந்த மானுக்கு பயத்தை கொடுத்துரும். அந்த உருமுறை சவுண்ட்ல 75 ஓடுற அந்த சிங்கத்து அந்த மானோட வேகம் 65 குறைஞ்சிருது. ஓடும்ல, சும்மா ஓடாது, அது தட்டி ஓடும். இது பயந்துரும், வந்துருச்சு. சிங்கம் ஓடும், அது புலி இது ஓடும்போது மானும் நேரம் ஓடும். ஆனா சிங்கம் ஓடும்போது பக்கத்துல எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு ஓடும். செடி கிடிலாம் அடிச்சுட்டு ஓடும். என்ன வேணும்? ஓய் வந்துச்சு நினைச்சு 75 ஓடுகிற அந்த மானு தன் வேகத்தை 65 குறைக்கிறதுக்கு காரணம் என்ன? அது கூட பயம். அதே மாதிரிதான் உங்களை பிசாசு அடிப்பது காரணம் என்னன்னா பயம். அல்லேலூயா. உங்ககிட்ட வல்லமை இருக்கு, உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, ஆனா அவங்ககிட்ட எதுவுமே இல்லாம உங்களையும் அடிக்கிறானா உங்களுக்குள்ள முதல்ல பயத்தை கொடுத்துடுறான். வியாதி என்று பயத்தை கொடுத்துடுறான், நஷ்டம் என்று பயத்தை கொடுத்துக்கிறான், பொறாமையை கொடுக்கிறான், எரிச்சு அவனுடைய இதை உங்களுக்கு இன்புட் பண்ணிடுறான். எப்படி புலி தனக்குள்ள இருக்கிறதை அந்த மானுக்குள்ள இன்புட் பண்ற மாதிரி பிசாசு நமக்குள்ள பயத்தை கொடுக்கிறான். பயத்தை கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக் வேகம் குறைஞ்சிருது. அந்த புலியோ சிங்கமோ அந்த மானை என்ன பண்ணுது? வேட்டை ஆடிடுது. அல்லேலூயா. உலகத்துல நம்ம மான் மாதிரி இருக்கிறோம். நம்மளை வேட்டையாடுறதுக்கு நம்ம வீழ்த்த முடியும் என்றால் பிசாசு பயன்படுத்த ஒரு ஆயுதம் என்ன? பயம். எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், சரீரத்தை குறித்த பயம், எல்லாத்தையும் பயத்துக்கு. அதான் ஆண்டு சொல்றாரு, பயப்படாதே. மீண்டும் சொல்ற பயப்படாதன்ற ஆண்டவர். பயப்படாத. விழுறான் கீழே, தண்ணி நடந்து வான்னு சொன்ன பேதுருகிட்ட. பேர் நடந்து வராரு. நடந்து வரும்போது தண்ணிக்குள்ள முழுகிறார். ஆண்டு போய் ஏன் பயந்த ஏந்திருன்றார். அப்ப அவனை எதுக்கு பயம் வந்ததுன்னா அங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டான். தண்ணியை பார்த்து முழுகிட்டான். அப்போ நான் முழுது காரணம் என்ன? பயம். ஆமீன். ஓகே. அப்போ நாம பயப்படாது. எதுக்கு சொல்ல வந்தேன் இதான்னு? இன்மைக்கு மாத்திரமல்ல, எதுக்கு நாம் மறுமைக்காகவும் நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய பழைய பணக்காரங்க பெரிய இது அதெல்லாம் அவங்களுக்கான ஜெபம் பண்ணோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒவ்வொரு விலங்கு ஒவ்வொரு கிலோமீட்டர்ல ஓடும். ஓகேங்களா? நீங்கள் குதிரையா இருந்தானா ஒரு 60-70 கிலோமீட்டர்ல ஓடுகிறதா நீங்க இருந்தால், நீங்கள் சிறுத்தையை பார்த்து இந்த சிறுத்தை மாதிரி ஓட ஆசைப்பட்டினா உங்களால சிறுத்தமா ஓட முடியாது. இதான் மனிதர்கள் செய்யற தவறு. என்னன்னா, நீங்கள் நீங்க இப்ப குதிரை, நீங்க 30 கிலோமீட்டர் ஓடின்னு இருக்கீங்க. ஆனா குதிரை வேகம் 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர்னா நீங்கள் 60, அதோட மேக்சிமம் 60 தானா, நீங்க 60க்கு தான் ட்ரை பண்ணுமே தவிர 80க்கு ட்ரை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நீங்க சிங்கமா இருந்தனா நீங்க 20ல ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க 20ஐ நீங்க அவருடைய சிங்கத்துடைய மேக்சிமம் 70னா நீங்க 70 தான் ட்ரை பண்ணுமே தவிர சிறுத்தையின் வேகத்துக்கு நீங்க ட்ரை பண்ணா தோத்து போயிடுவீங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு கழுதியா இருந்தீங்கன்னா அது கிலோமீட்டர் 20 தான் ஓடும். நீங்க கழுதியா இருந்துட்டு நீங்க வரி குதிரை மாதிரி ஓட நினைச்சீங்கன்னா நீங்க வழிக்குதான் விழுவீங்க தவிர நீங்க ஓட முடியாது. அல்லேலூயா. நீங்கள் கழுத நினைக்கிறது என்னது? வரி குதிரை. எப்படி ஓட முடியும்? அதுதான் உங்களுக்குன்னு தேவனோட லிமிட் வைத்து, இதுதான் லிமிட், இவ்வளவுதான் உங்க லிமிட், இதான் உங்க லிமிட், அவங்க லிமிட் இதுதான். நீங்க அந்த பணக்காரர்களை பார்த்து நீ இப்படியாக மாற நினைச்சுன்னா ஒருவேளை அது உங்களுடைய வேகம் இல்லாம இருக்கலாம். நீங்க குதிரையா இருக்கலாம், அவன் சிறுத்தையா இருக்கலாம். அவன் சிறுத்தை அவ்வளோ ஓடி அவ்வளோ பெரிய பெரிய பெங்களாவையும் பெரிய காரையும் பெரிய சம்பாதிச்சுக்கிறான். ஆனா நீங்கள் சிறுத்தை இல்லப்பா, நீ சிங்கம் தான், அவள் வேக ஓட முடியாது, உன்னுடைய மேக்சிமம் தான் எட்ட முடியும் தான். அப்படிதான் ஜெபம் பண்ணணும்.
ஆண்டவரே என் எதுக்கு படைச்சீங்களோ, என்னுடைய மேக்சிமம் சீடு என்ன, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் உருவாக்கினோ அந்த மேக்சிமம் சீடை தான் நான் அச்சீவ் பண்ணுமே தவிர அவனுடைய ஸ்பீடை நான் அச்சீவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. இதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. மற்றவங்களை பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க. ஆண்டவரே ஏன் வேகத்துல ஃபாஸ்டா ஓடுற, அவ்வளவுதான். அவன் 80 ஓட்டம் 90 ஓட்டம், அது அவசியம் இல்லை. நான் சிறுத்தை இல்லை, நான் புலி இல்லை, நான் மானு இல்லை, நான் தேவனுடைய சமூகத்துல ஒரு ஆடு. இது இவ்வளவு ஓட வேக ஓடும், அது ஓடாது. அதுல உங்க ஆடா இருந்தீங்கன்னா ஆடுல மேக்சிமம் ஸ்பீடு என்ன 50 டச் பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க 50க்கு ட்ரை பண்ணுமே தவிர 90க்கு ட்ரை பண்ண கூடாது. 90க்கு நீ ட்ரை பண்ணீங்கன்னா உங்க அவிசுவாசம் உங்க முயலா முடிக்கவே முடியாது. 90ல ஓடவே முடியாது. ஒரு ஆடு 90 வேகத்தை ஓட முடியும், 90 கிலோமீட்டர் ஓட முடியுமா? ஓடவே. அது வாழ்நாள் முழுதுமே அது ட்ரை பண்ணா கூட அந்த ஆடு அந்த சிறுத்தையின் வேகத்தை ஓடவே. தலைக்கீழா நீ ட்ரெயின் பண்ணாலும் உனக்கு அந்த ஆடுக்கு உசேன் போல்ட்டே ட்ரைனிங் கொடுத்தா கூட அந்த ஆடால என்ன பண்ண முடியாது, ஓட. அப்போ நம்முடைய லிமிட் என்ன? நம்முடைய என் தேவன் எதுக்கு அழைச்சிக்கிறாரு? என் ஆடா அழைச்சிக்கிறாரா? ஆடு வேலை ஓடும், அதான் கேட்பாரு. உங்களுக்கு 2 காசு கொடுத்தனா 2 காசு தான் கேட்பாரு. 5 காசு கொடுத்தனா அந்த 5 காசு தான் எங்கன்னு கேட்பாரு. உங்களுக்கு 1 காசு கொடுத்தனா அந்த 1 காசு என்ன கேட்பாரு. அப்ப உங்ககிட்ட இருக்கிற நீங்கள் எதுக்கு படைக்கப்பட்டீங்களோ, எது உங்க தேவ திட்டமோ அதுல மேக்சிமம் உங்களால் தேவன்கிட்ட கொடுக்கணுமே தவிர மற்றவர்களை பார்த்து உங்க வேகத்தை நீங்க மாத்த கூடாது. ஆமென். ஏரோப்ளேனை பார்த்து ட்ரெயின், அப்பா ஏரோப்ளேன் தமாத்தூர் ஏரோப்ளேனு என்ன ஓடு சொல்லிட்டு ட்ரெயின்ல ஓட்டுற ட்ரெயின் கேப்டன் ஃபாஸ்ட் எடுத்து என்ன ஆகும்? ட்ரெயினுக்கு கீழே ட்ரெயின் போயிட்டு இருக்குது, மேல ஏரோப்ளேன் போயிட்டு இருக்குது. பாக்குறான், கோவம் வந்துச்சு யாருக்கு? ட்ரெயின் கேப்டன். என்னடா அது உள்ள என்ன ஓவரா பண்ணுற, என்ன வண்டி தண்டு வண்டியை வேகம் என்ன ஆகும்? தடம் புரண்டுரும். ஹல்லேலூயா. தடம் புரண்டுருமா? அதே மாதிரி நீங்க ட்ரெயினா இருக்கலாம், நீங்க விமானத்தை பார்த்து வேகத்தை ஓட்டினீங்கன்னா தடம் புரண்டுருவீங்க. வண்டி முதல்ல ஓடுது, முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ரெயினும் பைக்கும் பக்கத்து ட்ராக்ல ஓடும். ட்ரெயின் ஓடுற வேகத்துல சைக்கிளை மெதிச்சுட்டு போற ஒருத்தர் ட்ரெயினை இது பண்ண முடியுமா? ஆனா பண்ணிட்டு இருக்க மனுஷன் ட்ரெயின் ஓடுது, என்னடா ட்ரெயின் ஓடு, நான் பாடுறா மெதிக்கலாம் பாடுறா மெதி, செயின் அறந்துருமே தவிர ட்ரெயின் வேகத்துல போக முடியாது. நீ என்னதான் உழைச்சாலும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் ட்ரெயின் வேகத்துல போக முடியாது. ஹல்லேலூயா. நீ பைக்கை எடுத்தா கூட ட்ரெயின் வேகத்துல போக முடியாது. ஒரு லிமிட் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஸ்பீட் பிரேக் வரும், கண்டிப்பா என்ன பண்ணும், ஏதாவது சிக்னல் வரும். அது ஸ்பீட் பிரேக்கர்லாம் இல்லை. எதுக்கு? ட்ரெயினுக்கு. ஸ்பீட் பிரேக் போட்டு நம்ம பிரேக் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம கதை முடிஞ்சிச்சு. அப்போ உங்களுக்கு வேகம் என்ன, என்ன அழைப்பு என்ன, என் திட்டம் என்ன, நான் எப்படி செய்யணும், நான் என்ன வாழணும், என்னோட விருப்பம் என்ன, அதை குறித்து தான் நீங்க போகணுமே தவிர நீங்கள் பூமியில இருந்துகிட்டு ஆகாய விமானத்தை பாதி ஓட முடியும் நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க ஆகாய விமானமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பறக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆகாய விமானமா இருந்தா நீங்க ரன்வேல ஓடுறதுக்காக படைக்கப்படல. நீங்க ஆகாய விமானம் என்றால் நீ வானத்துல பறக்கணும். ஆனா அநேக ஆகாய விமானம் தான், ஆனாலும் நான் ஆகாய விமானம் இல்ல ரோட்ல ஓடுது சொல்லிட்டு ரோட்ல ஓட முடியுமா? ரோட்ல ஓடும், கொஞ்சம் என்ன பண்ணும், கொஞ்ச நேரத்துல மேல. ஆமீன். நீங்க ட்ரெயினா இருந்தா, நான் சொல்ல கருத்து புரியுதா உங்களுக்கு? நீங்க ட்ரெயினா இருந்தா ஆகாய விமானத்துடைய வேகத்துல உங்களை போக முடியாது. ஆனா நீங்க ஆகாய விமானமா உங்களை படைத்தால், நீங்கள் தேவன் உங்களை விருப்பப்பட்டால், தேவன் அதான் உங்களை படைச்சிருக்காருன்னா, நீங்கள் வாகனத்தை மாதிரி ரோட்லயே ஓடினீங்கன்னா ஒரு டைம் ஆக்சிடென்ட் ஆயிடும், கொஞ்சம் ரன்வே, அதுக்கப்புறம் நீங்க மேலதான் பறக்கணும். ஆனா அநேகர் ஏரோப்ளைனா இருக்கிறாங்க, ஆனா நார்மல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் பறக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. ஆகாசத்தை பறக்க வேண்டியவர்கள். அது எப்படி தெரியும்? நான் ட்ரெயினா, நான் பஸ்ஸா, நான் ஆட்டோவா, நான் சைக்கிள், எப்படி தெரியும்னா தேவ சமூகம் உட்காரும் போது தேவன் சொல்லுவாரு, நீ யாருன்னா எனக்கா வல்லமையா பயன்படுகிற பெரிய அக்னி ஆஸ்திரம், எனக்கா வல்லமையான காரியம் செய்ய மிகப்பெரிய மகள், எனக்கா பெரிய பெரிய காரியங்கள் செய்கிற தேவனுடைய மனுஷி. ஹல்லேலூயா. தேவனோடு சொல்லுவார். ஆமென். தேவன் சொன்னார்னு பறக்க வேண்டியதுதான். ஆமென்.
ஹல்லேலூயா. ஏண்டா அவங்க அப்பாவுக்கு தெரியும் இந்த குழந்தை என்ன வெயிட் தூக்கும் அப்படின்னு. இந்த குழந்தையால எதை தூக்க முடியும் எதை தூக்க முடியாதுன்னு நம்மளை விட நம்ம அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஒரு அப்பா பார்த்து குழந்தைய தூக்கிட்டு வா சொன்னா கண்டிப்பா அந்த குழந்தையால அதை தூக்க முடியும். அப்பா வந்து எப்ப உன்னை தூக்க முடியாதுப்பா சொன்னார்னா அந்த குழந்தையால அதை தூக்க முடியாது. அப்ப அப்பா பேச்ச கேட்கிறவ நாம என்ன பண்ண இருக்கணும். ஹல்லேலூயா. கேட்பீங்களா? எங்க அப்பாவை பேச்ச கேட்கறது இல்ல, இதுல அப்பாவை பேச்ச எங்க நான் கேட்கறது? என் புள்ள என் பேச்சே கேட்கறது இல்ல. ஏன் உன் புள்ள உன் பேச்சு கேட்கலன்னா நீ அப்பா பேச்ச கேட்கறது இல்ல. அங்க வாங்குறீங்க, இங்க அனுபவிக்கிறீங்க. நீங்க அப்பா பேச்ச ஒழுங்கா கேட்டாங்கன்னா உங்க பேச்ச புள்ள கேட்போம். உங்க பேச்ச புள்ளைய கேட்கலன்னா உன் பேர அந்த குழந்தைக்கு ஒரு புள்ள வரும், அது உன் பேச்ச கேட்காது. ஹல்லேலூயா. அப்போ நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம். அப்போ பூமிக்கு மாத்திரம் நாம் என்ன பண்ணல, உருவாக்கல, உண்டாக்கல. நம்ம தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் நம்மளே என்ன பண்ணிருக்காரு, உருவாக்கி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சபையானது அப்படிதான் இருந்துச்சு. சபை 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். நிறைய வியாதியஸ்தர்கள் அந்த டைம் நிறைய என்ன மருந்து இல்லை. அப்ப நிறைய வந்து கொடிய வியாதிகள், அம்மா வியாதி, இப்படி பழைய நிறைய நிறைய வியாதிகள் நிறைய வந்துருந்துச்சு. ஆஸ்மா, இப்படி குழந்தை நோய்க்கு ஏகப்பட்ட குழந்தை நோய்க்கு இப்ப நிறைய மெடிசன் இருக்குது. அது ரொம்ப பரவல. அங்கெல்லாம் அடிக்கடி வருஷம் ஏதாவது வந்துட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணாங்க, அங்க சபை என்ன பண்ணாங்க, போய் இவங்க யாருமே அவங்க கூட போய் அப்பா அம்மா கூட என்ன பண்ணுவாங்க, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த பிள்ளை ரோட்டுக்கு வெளில கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வச்சுட்டு இவங்க போயிடுவாங்க. எங்க போயிடுவாங்க? வீட்டுக்கு போயிடுவாங்க. புள்ள எங்க இருக்கும்? ரோட்ல இருக்கும். ஏன்? பிள்ளைக்கு இப்போ வியாதி. அந்த வியாதி நமக்கு அட்டாக் ஆயிட போக சொல்லிட்டு அந்த காலத்துல பண்ணுவாங்க, தன் குழந்தையா சரிதான், அப்பா அம்மா சரிதான், எல்லாம் வீட்டுக்கு வெளில வச்சுட்டு இவங்க உள்ள போயிடுவாங்க. வீட்டுல இருந்த அந்த வெளியில இருக்கிற அந்த வியாதிப்பட்டவர்களை நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் அவங்கள பராமரிச்சு அவங்களுக்கு காயம் கட்டி அவங்களை சுகப்படுத்தினாங்க. சிலர் உயிர் பிழைச்சாங்க, சிலர் இறந்து போனாங்க. இதுல சிகிச்சை கொடுத்த நிறைய ஊழியர்கள், நிறைய கிறிஸ்தவர்கள் இறந்து போனாங்க. அப்பொழுதுதான் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. தாய் தகப்பன் கூட இவங்களை கவனிக்கலையே, இந்த கிறிஸ்தவங்க நம்மளை கவனிக்கிறாங்களே. அது மாத்திரமே, தனக்கு வியாதி வரும், அந்த வியாதி தனக்கு அட்டாக் ஆகும், இந்த தொற்று வியாதி எனக்கு வந்து நான் மறுத்து போய் தெரிந்து கூட இந்த கிறிஸ்தவர்கள் இவ்வளோ அன்புனால இவங்க செய்கிறாங்களே சொல்லி அநேக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த உலகத்தில் நான் மரித்தாலும் அடுத்த வினாடி நான் பரலோகத்தில் இருப்பேன். ஹல்லேலூயா. உலகத்தை நான் மரித்தாலும் என் தேவன் பரலோகத்தை கொண்டு வருவ நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க வியாதியை பார்த்து பயப்படல, நோயை பார்த்து பயப்படல, தன் மரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, இந்த மக்களிடம் இயேசு சொல்லி இவன் எப்படியாவது பரலோகம் கொண்டு போக வேண்டிய எண்ணங்கள் இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சு? ஆண்டவர் பிள்ளைகள் இருந்துச்சு. இந்த காலங்கள் நம்ம இருக்குதா? இந்த காலம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தங்களுக்கு தன் வியாதி வரும் தெரிஞ்சு என்ன பண்ணாங்க, செய்தார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. யாருன்னா இவங்க அடிமைப்படுத்தி இவங்களை சாகடித்த பத்துல பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர் என்ன பண்ணுவாங்க, பெரிய அரங்கத்துல கொண்டு போய் இவர் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவர்களை விட்டு என்ன பண்ணுவாங்க, புலியும் சிங்கத்தை அனுப்புவாங்க. அந்த புலி சிங்கம் அங்க போய் கிறிஸ்தவர்கள் கடிச்சு சாப்பிடுறத அவங்க ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கிரிக்கெட் மேட்ச், IPL மேட்ச் பாக்குற மாதிரி அங்க இருக்கிற மக்களை, கிறிஸ்தவ மக்களை கடித்து தின்றதை வேடிக்கை பார்த்து வந்து கொண்டிருந்தாங்க ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே. ஆனா அந்த சமயத்துல கூட என்ன பண்ணாங்க, இந்த புலி கடித்தால் கூட அங்க யாரு கடிக்க அனுப்புனாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே என்ன செய்ய தெரியாம செய்யறாங்க, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்கப்பா, நாங்க மரிச்சா என்ன பண்ணிடுவோம், பரலோகம் போவோம், ஆனா ரத்த பிரியலா இருக்க ஜனங்கள் மரித்த நரத்து போடுவாங்கப்பா. அப்படி இவர்கள் என்ன நினைச்சாங்க, பார்த்திருக்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, இவங்க கத்துவாங்க, கதறுவாங்க, இவங்க ஓலமிடுவாங்க, இதை பார்த்து ரசிக்கிறான்னு உட்கார்ந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான பேர்கள் இவர்கள் ஜெபம்ன்றதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாருப்பா இவங்க, மற்ற ஆட்கள் எல்லாம் கொண்டு விட்டா கதறாங்க, ஓடுறாங்க, இவங்க அப்படியே ஜெபம் சிங்கம் கடிக்குது, இவங்க அம்மனே இருக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்களே, இவர் யார் என்று கேட்டு அப்படி அநேக இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா.
இவங்க அநேக ஜெபித்தார். யாருக்கு ஜெபித்தாங்கன்னா, யார் என்னை அழிப்பதற்காக, யார் என்னை கடிப்பதற்கு சிங்கத்தை ஏவி விட்டாங்களோ அந்த ராஜாக்களுக்காகவும் மந்திரிகளுக்காகவும் போர் சேவலுக்காக என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. இதை பார்த்து அநேகர் இயேசு என்ன பண்ண ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் நம்பிக்கைனா, நான் மறுமையில இப்போ சிங்கத்தின் கை அடிபட்டாலும் நான் இயேசுவை வணங்குறதால நான் பரலோகம் போவேன். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை முதலாம் ஆண்டுல வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவம் இருந்ததால கிறிஸ்தவம் வேகமாய் வளர்ந்தது. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறோம். யாருக்கு ஜெபம் பண்றோம்னா, நமக்கு தெரிந்தவர்களுமா ஜெபம் பண்றோம். நம்ம பகைக்கிறவங்களுக்கு, நம்ம சாபப்படுவங்களுக்கு, நம்மளை நிர்மூலமாக தூண்டுவங்களுக்கு நாம் ஜெபம் பண்றது இல்ல. ஆனா ஜெபம் பண்ணி பாருங்க, தேவன் தலைக்கீழாய் மாத்துவாரு. ஹல்லேலூயா. யார் அதை எதிர்த்தாங்களோ, யார் ரோம போர் வீரர்கள், ரோம ராஜ்யம், யார் ஜனங்களை யூத ஜனங்களை கொன்னாங்களோ அந்த ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்தவ சாம்ராஜ்யம் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் பிறகு ரோமன் கத்தோலிக். ஹல்லேலூயா. பெரிய பெரிய குரூப், பெரிய மக்கள் கிறிஸ்துவுக்கு பின் 200-300 காலகட்டத்தில் அநேக என்ன பண்ண மாறினாங்க. ஆமென். அது மாத்திரம் இல்ல, சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வு இருந்தது. ஆனா கிறிஸ்தவ சமுதாயத்து ஏற்றத்தாழ்வு இல்ல. சபையில பணக்காரன், ஏழைகள், வெள்ளை கருப்பன், புறஜாதி, ஜாதி பாக்குது, மதம் பாக்குது, எல்லாரும் மனதை பெரிய சமுதாயத்துல கொண்டு வந்தாங்க. எல்லாரும் கொண்டு எல்லாம் ஒற்றுமையா வாழ்ந்த பார்த்து புறஜாதி பார்த்து, என்னடா இது, நமக்குள்ள பிரிவினை இருக்குது, சண்டை இருக்குது, நமக்குள்ள இவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்குது. கிறிஸ்தவன் ஒன்னா, முதலாளியும் ஒரே சபைக்கு போறான், தொழிலாளியும் ஒரே சபைக்கு போறான், எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க, ஒன்னா சாப்பிடுறாங்களே, இவர்கள் தான் உண்மையான மதம் சொல்லி அநேக மக்கள் கிறிஸ்தவத்தை தழுவி கொண்டார்கள். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்றாய் பரலோகத்துலாம் போக போறோம், அங்க பிரிவினை இருக்காதே. அப்படி யார் நினைத்த மக்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு அநேக கிறிஸ்தவாய் மாறினாங்க. அப்ப முதலாம் நூற்றாண்டுல ஏன் கிறிஸ்தவர்களாய் மாறினாங்கன்னா, அவங்க பரலோகத்தை குறித்து ஒரு தரிசனம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு மாத்திரம் இல்ல, நான் மரித்தால் பரலோகத்துக்கு போவேன். ஆமென். இந்த வெள்ளையும் கருப்பை ஜாதி எல்லாம் பரலோகத்தை பாக்குறது இல்ல, எல்லாரும் பரலோகம் ஒன்னா இருக்க போறோம். அதே மாதிரி நானும் பூமியில ஒன்னா இருக்க போற நினைத்து எல்லாரும் ஒன்றா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒன்றாய் பொருளை வித்து, நிலத்தை வித்து, வீட்டை வித்து எல்லாம் ஒன்று அனுபவித்தார்கள். ஹல்லேலூயா. இது சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆமென். அப்ப நம்முடைய சமுதாயத்தை பெரிய மாற்றம் ஏற்படனா நாம் அப்படி செய்யணும். ஹல்லேலூயா. நான் பூமிக்கு சாப்பிட்டு விதி வந்தா போய் சேரணும் அப்படி இல்லாம நான் பரலோகத்துக்காக கூட வாழணும். ஆமென். நான் அதாங்க போட்டிருக்காரு, மற்றவர்களை போல பரிதவிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. இன்மைக்கு மாத்திரம் நான் கிறிஸ்துவே நம்பிக்கை வையாமல் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதவிக்கப்பட்ட இருப்போமே. நாமோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாமோ உலகத்துடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் வாழணும், அதுக்கு மாத்திரம் வாழாம நான் பரலோகத்துக்கும் வாழ வேண்டியவரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளை பார்க்க இயேசு ஏற்றுக்கொள்ளணும், நான் ஜெபிக்கிறதை பார்த்து இயேசு ஏற்றுக்கொள்ளணும், நான் மன்னிப்பதை பார்த்து இயேசு ஏற்றுக்கொள்ளணும், நான் நடந்த விதத்தை குறித்து இயேசு ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது இப்போ இருக்க சமுதாயம் மாற ஆரம்பிக்கும். இப்போது உங்க அக்கம் பக்கத்துல மாற ஆரம்பிப்பாங்க. ஏன் மாறலன்னா, உங்களை பார்த்து நிறைய பேர் மாறாம இருக்கிறாங்க. அநேக கிறிஸ்துவை ஏன் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறானா, அநேக கிறிஸ்துவர் தான் காரணம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது இருப்பதற்காக. ஹல்லேலூயா. அவங்க கிறிஸ்துவோட வாழ்க்கையை பார்த்து அநேக ஜனங்கள் மாறாம இருக்கிறாங்க. இயேசு நல்லவர் தான், ஆனா இயேசு வணங்குற இந்த மக்கள் நல்லவர் இல்லையே. ஆனா இது 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மக்களுக்கு இல்ல. அவங்க கிறிஸ்துவை மக்கள் மூலமாக பார்த்தாங்க, கிறிஸ்து அன்பை இவர் செய்தி மூலமாக பார்த்தாங்க, கிறிஸ்துவோட ஜெபத்தை இவர் ஜெபத்து மூலமாக பார்த்தாங்க, கிறிஸ்து அரவணைப்பை இவர் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்தாங்க. இவர் கிறிஸ்துவை பார்க்கலாலும் இவர் இவ்வளவு அன்பாக்குறாங்களே, இவர் இவ்வளவு அன்பா இருந்தார்னா இவர் வணங்குற ஆண்டவர் எவ்வளவு அன்பா இருப்பார் நினைத்து அந்த ஆண்டவரை வணங்குனாங்க. ஹல்லேலூயா. ஆனா இப்ப அப்படியே மாறி இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்களே இப்படி மோசமா இருந்தானா இவங்க வணங்குற கடவுள் எவ்வளவு மோசமா இருப்பார் நினைக்கிற காலகட்டத்துக்குள்ள கிறிஸ்துவ வந்துடுச்சு. ஹல்லேலூயா. நாம் மாற வேண்டும். ஆமென். நம் வாழ்க்கை மாறணும், நம் எண்ணங்கள் மாறணும். ஹல்லேலூயா. மாறும்போது கிறிஸ்துவம் நீங்க கஷ்டப்பட வேணாம், ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்துவம் வாழ ஆரம்பிக்கும். ஆண்டு பிள்ளைகள் பெருக ஆரம்பிப்பாங்க. நீங்க பிரசங்கம் பண்ண வேணாம், கூப்பிட வேணாம், நீங்க பார்க்க விதத்தை பார்த்தே, நீங்க பேசுவதை பார்த்தே, ஜெபிப்பதை பார்த்தே உங்களை தேடி ஆத்துமால் கூடி வருவாங்க. ஹல்லேலூயா.
இதான் கிறிஸ்துவத்தில் நடந்த 2வது விஷயங்கள். இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய சாயலை அடைய வேண்டும். அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டபடினால நாம் மரணத்து மூலம் ஜெயம் கொட்டும். அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். திருவிருந்து இருக்குது. அப்போ இந்த காரியங்கள் நமக்கு தெரிந்து கொள்வோம். தேவன் சம்பாதித்தால் அதை விசுவாசம் கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமிக்கு மாத்திரம் வாழக்கூடாது, நாம் பரலோகத்துக்காக வாழ வேண்டும் என்று புரிந்து கொண்டு நாம் நல்ல வாழ்க்கை வாழ்வோம். நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நிக்கலாம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்துக்கு ஆயத்தமா இருக்கிற யாவரும் ஹல்லேலூயா எழுந்திருந்து ஹல்லேலூயா ரிஷதரதல கரபதடதலியா கரமதரியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தகப்பனே, எவ்வளவு இரக்கத்தோடு, எவ்வளவு அன்போடு, எவ்வளவு ஆண்டப்பா விருப்பத்தோடு ஜனங்க தகப்பனே தனக்கு மரணம் நேர்ந்தாலும் பரவாயில்ல சொல்லி எத்தனையோ மக்களுக்கு தகப்பனே ஆறுதலான காரியங்கள் செஞ்சாங்களாப்பா. எத்தனையோ மக்களை ஆண்டப்பா காப்பாத்தினாங்களாப்பா. எத்தனையோ மக்களால் அழிக்க நினைத்த மக்களுக்கா ஜெபம் பண்ணாங்களா ஆண்டவரே. ஆண்டப்பா எந்த மேற்றுமையெல்லாம் பார்க்க ஒன்றாய் வாழ்ந்தாங்களா ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவா சிலுவையிலே சம்பாதித்தீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டீர் ஆண்டவரே. அந்த கிருபையினால் செய்து நாங்கள் விசுவாசித்து தேவன் எல்லாம் செய்து முடித்தார் நாங்கள் நம்ப உதவி செய்வீராக. அது மாத்திரமல்ல, விசுவாச மூலமாக நீ செய்த நீ சம்பாதித்த எல்லா கிருபையினால் கிடைத்த எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து கொண்டு என் வாழ்க்கையில கொண்டு வர உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நன்மையும் தீமையும் ஜீவனும் மரணமும் மேன்மையும் சுகமும் பலனும் அடப்பா எல்லாத்தையும் முன் வைத்திருக்கீங்க. நாங்க எதை செல் பண்ணுமோ அதை எங்க வாழ்க்கை நடக்கும் என்று சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. நல்ல ஒரு வாழ்க்கை நல்லதாய் செல் பண்ண உதவி செய்வதற்காக நன்றி. எங்களுக்கு குறித்த வேகத்துல எங்களை அழைக்கப்பட்ட விதத்துல நாங்க சிறம்பட வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. மற்றவர்களை பார்த்து அவங்கள மாதிரி ஓடாமல் என்ன எதுக்கு அழைத்தீரோ அந்த வேகத்தில் நான் ஓட உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனை ஒப்பு கொடுக்க நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. திருவிருந்து நேரம் நம்ம கடந்து செல்லலாம். திருவிருந்து என்பது ஒரு சடங்காசார நிகழ்ச்சி அல்ல. தேவ சமூகத்துல தேவங்காரத்தை ஒப்பு கொடுத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டளையா இருக்கிறது. அவர் இரவு காட்டி கொடுக்கிற இரவு ஆண்டவர் எல்லாரும் இதை செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கு தன்னுடைய ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிற திராட்சரசத்தை எடுத்து எல்லாருக்கும் அவர் கொடுத்தார். அதே மாதிரி தன் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்தை அவர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய சாபத்திற்காக. அவர் என்ன சொல்லிருக்கிறார்னா, நான் மீண்டும் வருவேன், நான் வருகிற வரைக்கும் நினைவு கூறுன்னு சொல்லிருக்கிறாரு. ஆம், இந்த காரியத்தை நினைவு கூற நம்ம செய்திருக்கிறோம். அதே பட்சத்துல இத பாவத்தோடு விரும்பாத ஒரு கெட்ட பழக்கத்தோடு தேவன் அருவருக்கிற ஒரு செயலோடு நம்ம செய்தார் என்றால் இதுல எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில வரப்போகிறது இல்லை. நாம் பாவம் செய்து இருந்த எல்லாரும் பரிசுத்தவான்னு சொல்ல வரல. எல்லாரும் சில பாவத்தை விழுகிறோம். தன் பாவத்தை மறைக்க வாழ்வுடைய மாட்டான். இந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுறோம் இரக்கம் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறபடி நாம் இந்த சமூகத்துல இருந்த ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தெரிந்தோ தெரியாமலோ தகவல் செய்த எல்லா பாவங்களையும் மீறுதலையும் தவறையும் மன்னிக்கும்படியா ஜெபிக்க ஆண்டவரே. அப்பா, இந்த பாவத்தோடு நான் திருவிருந்தில் கலந்து கொள்ள விரும்பலப்பா. தகப்பனே, இந்த மீறுதலோடு நான் திருவிருந்தில் கலந்து கொள்ள விரும்பல ஆண்டவரே. என் பாவங்களை மன்னிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உரத்தினால கழும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உரத்தினங்களை பரிசுத்தமாக்குவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு உண்மையா இருப்பாப்பா, உண்மையான வாழ்க்கை வாழ்வப்பா. உம கனப்படுத்தும் ஆண்டவரே. ஏனாத்தான வாழ்க்கை வாழ மாட்டாண்டவரே. உண்மையா இருப்பாண்டவரே. உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியா கொடுப்பாண்டவரே. உமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையான ஒழுங்கு கொடுப்பாப்பா. உமக்கு கொடுக்க கணத்தை, உமக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் ஒழுங்கான கொடுப்பாண்டவரே. முன்னாலும் விட்டு தூரம் போக மாட்டப்பா. இந்த பயபக்தியோடு ஹல்லேலூயா காட்டி கொடுக்காண்டு அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகினுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது. என்னுடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த ரசத்தை நீங்க பானம் பண்ணும்போது நித்திய ஜீவன் உங்களை வாழ்க்கை உண்டுன்னு சொல்லுகிறார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து அசோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்தை யார் அவர்கள் புசிக்கிறார்களோ அவர்கள் நியாயத்திற்பு அடைவதில்லை, கடைசி நாட்கள்ல உயிரோட எழுப்புவேன்னு சொல்லிக்கிறாரு. சமூகத்துல பயபக்தியாக ஹல்லேலூயா பயபக்தியாக நம்ம அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற ரசத்தையும் அவருக்கு சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அந்த அப்பத்தையும் நான் பயபக்தியாய் வாங்கிக்கொள்வோம். வாங்கிக்கொண்டு கடைசியாக நாம் ஒன்றாய் சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை பானம் பண்ணலாம், அதை பருகலாம். பாடல் பாடும்போது பகிர்ந்து கொடுப்பாங்க, வாங்க வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம், சேர்ந்து நம்ம பங்கு பெறலாம்.
கால்களை கண்டேன், கண்கள் குலமாகி போனது யார்? தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குலமாகி போனது யார்? பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. மாறு கால்களை கண்டேன், கண்கள் குலமாகி போனதையா. தடுமாறு கால்கள் கண்டேன், போனதையா. குருதி சிந்தி பாடுபட்டு மறுதளிக்கவில்லை, மரணம் நேர்ந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டு மறுதளிக்கவில்லை, மரணம் சேர்ந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குலமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குலமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குலமாகி போனதையா. அன்பு தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, எங்களை துக்கப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக தகப்பனே சிலுவையில மரித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே எங்களுக்காக ஆண்டப்பா ரோம போர் சிறர்கள் தகப்பனே தன் முதுகில அடித்து இழுக்கும் போது முதுக 7 நிலத்தை போல மாறுது ஆண்டவரப்பா. தசையாக தொங்குனது ஆண்டவரே. இந்த அப்பங்கள் ஆண்டவரப்பா உங்க சரீரத்துல தொங்கல் ஆண்டவரே. அப்ப எங்களுக்காக பிக்கப்படுகிற உங்களுடைய சரீரம் ஆண்டவரே. அப்பா வலிகள், வேதனைகள், கஷ்டங்கள் அப்பா நீ யார் ஆண்டவரே? நீ தெய்வம் அப்பா, பரலோக தெய்வம் அப்பா. மனிதனை உண்டாக்குன தேவன் அதே மனிதன்கிட்ட அடி வாங்குறதுக்கு நாங்கள் காரணமாயிட்டோம் ஆண்டவரே. அப்பா எங்களை மன்னிங்க அப்பா, எங்க பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா பிக்கப்பட வேண்டிய அவசியம் வந்தாலும் பிக்கப்படுவேன் தவிர உமக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டப்பா, உமக்கு விரோதமாக தீங்கு செய்ய மாட்டப்பா, உமக்கு உண்மையா கீழ்ப்படுவப்பா என்று எல்லாரும் அறிக்கை செய்து எல்லாம் சேர்ந்து புசிக்கலாமா? தகப்பனே நன்றி ஆண்டவரே, வருத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. சிலுவையிலே கடைசி சொற்றத்தவரை தகப்பட சிந்தி உங்களுக்காக ஒரு சொற்றத்தை கூட உங்களுக்கு வைத்துக் கொள்ளாமல் இந்த அகால பிறவியா இருக்கிற எங்களுக்கு, இந்த மானிட பிறவியா இருக்கிற எங்களுக்கு தகப்பனே நீர் கிருபையினால் தகப்பனே ரட்சித்து கொடுத்தீர் ஆண்டவரே. ரட்சிப்பை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ரத்த சிந்த வேண்டிய அவசியம் வந்தால்
ரத்த சிந்துவனை தவிர தகப்பன ஒரு நாளும் உன் மருந்திலிருந்து தூரம் போக மாட்டேன் ஆண்டவரே. உமக்கு கஷ்டப்பட வேண்டும், உமக்காக ஆண்டப்பா எவனோ தியாகம் செய்ய வேண்டும். தூக்கத்தை தொலைத்து ஆண்டப்பா தூக்கத்தை தொலைத்து பிரேயர் பண்ணி ரத்தத்தை குறைத்தாலும் பரவாயில்ல, நான் உமக்காக கஷ்டப்படும் போது என்னுடைய ரத்தம் ஆண்டப்பா வந்தாலும் பரவாயில்லப்பா, நான் உமக்காக வாழ்வேனே தவிர ஒரு நாள் ஆண்டப்பா சோம்பேறியாக நீ ஆண்ட விரும்பாத காரியம் செய்து தகப்பனை உமக்காக எதுவுமே செய்யாத தகப்பனை சுகபோகமான வாழ்க்கை நான் வாழ மாட்டாப்பா. நீ விரும்புற வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உணர்வோடு ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ரத்தத்திற்காக நன்றி சொல்லி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம், அந்த பாடம் பண்ணலாம். தகப்பனே நமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி உணர்வோடு ஹல்லேலூயா சோத்திரம் பண்ணலாம் ஆண்டவரே. சோத்திரம் பண்ணி கொண்டிருங்க. ஆண்டவரே சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரத்தினால கிருபைகள் பெருகும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே நன்றி சொல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரே உமக்காக எங்களுக்காக செய்த தியாகத்திற்காக நன்றி. எனக்காக செய்த ஆண்டப்பா இவ்வளோ பெரிய ஆண்டவரப்பா, இவ்வளோ தியாகத்திற்காக அன்பிற்காக நாங்க என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? ஒண்ணுமே செய்ய முடியும். ஆனாலும் உண்மையா இருக்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ செய்து நிற்கிறாங்க எதுவுமே செய்ய முடியாது, ஆனாலும் உண்மையா இருக்க ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசிரியப்பா பலப்படுத்துங்க, ஒவ்வொரு தேவையெல்லாம் சந்திக்கப்படுவதாக அப்பா. உயிர்த்தனுடைய கிருபை எங்களுக்காக செய்ய வேண்டிய எல்லாம் செய்து முடிச்சுட்டீங்க ஆண்டவரே. அதை சுதந்திரிக்க கிருபையா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசிரியப்பா ஒரு பலப்படுத்துங்க ஆண்டவரப்பா. திருவிழா கலந்து கொண்டு ஒவ்வொரு சரீர பலவீனங்கள்லாம் இயேசு நாமத்தை நீங்கி போவதாக. சரீர பலவீனங்கள் இயேசு நாமத்தை நீங்கி போவதாக. குறைகள் இயேசு நாமத்தை நீங்கி போவதாக. கஷ்டங்கள் இயேசு நாமத்தை நீங்கி போவதாக. எல்லா பண கஷ்டங்கள் இயேசு நாமத்தை நீங்கி போவதாக. தரித்திரம் இயேசு நாமத்தை நீங்கி போவதாக. பிசாசு தொல்லைகள் இயேசு நாமத்தை நீங்கி போவதாக. எல்லா சாத்தானுடைய கிரியைகள் இயேசு நாமத்தை நீங்கி போவதாக. இயேசு நாம சுகம் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் வாங்க சுகமா இருப்பார்களாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவ அன்பும் ஆவியின் ஐக்கியம் அன்யோன்யமும் இன்றும் இன்னும் சதா காலம் இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவாது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு